ஸ்டேட்மெண்ட் சம்ஸில் கேட்டால் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? ஜீரோவில் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? எல்லார் மைண்ட்லேயும் என்ன தோணும்? ஜீரோ வரும். பட் இல்லை, என்னது? டபுள் ஜீரோஸ் வரும். இப்பெல்லாம் புரியணும்னு என்ன சொல்லுவோம்? இதுக்கு நடுவில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுது? இந்த மாதிரி நம்மளோட சம்ஸ்லேயும் யூஸ் ஆகும். இங்கே அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் இருந்தால் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் பிரியாஸ் மினி மேக்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, அதில் கேளுங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன கான்செப்ட் மேம்? அது புதுசாக நம்ம என்ன கான்செப்ட் அதில் தெரிஞ்சுக்க போகிறோம்? நார்மலாக ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் நம்பர்ஸ், கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு அது வந்து கிளியராக இருக்குது. அண்ட் இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு 1 by 1 டீச் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அது எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எம்சிக்யூவாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் வந்தால் தான் என்ன ஆகும், நம்மளால் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆக முடியும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்றது நம்மளுடைய நெக்ஸ்ட்டு. அப்புறம் ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் சரி, இன்னொன்று லாங் டிவிஷன் மெத்தட். அண்ட் இது வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி பண்ண தெரியும். ஆமாம், நம்ம சின்ன வயசுலேயே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்ஸில் கேட்டால் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றது 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் நம்ம சொன்னோமா? ஸோ 7 into 7 அப்படின்னா உங்களுக்கு என்ன? 49. இது ஒரு ஸ்கொயர் நம்பர். இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11 into 11, ஸோ 129. ஸோ 121 இஸ் அ ஸ்கொயர் நம்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன டிரைவ் பண்ண போகிறோம்? 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் நம்பர், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒலிம்பியாட் சம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். இதுக்குரிய லிங்க் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன லிங்க்குன்றதை நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பரும் முடிகிற நம்பர் என்ன இருக்குது பாருங்கள். 14965 இருக்குது, 69410 இருக்குது. இப்போ இதில் எந்த நம்பராவது யூனிட் டிஜிட்டில் 2378 இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். 2378 அப்படின்றதுல எந்த நம்பர்ஸாவது முடிஞ்சதுன்னா, அதாவது எனி நம்பர் எண்ட்ஸ் வித் இந்த டிஜிட் இருந்ததுன்னா இது என்ன இருக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ்? இது கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக இருக்கவே முடியாது. ஸோ இது எதுக்கு மிஸ் நான் தெரிஞ்சுக்கணும், இது எங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல சப்போஸ் ஒரு நம்பர் உங்களுக்கு 1878 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சால்வ் பண்ணவே கூடாது. இதை பார்த்தவொடனே என்ன சொல்லிடணும்? லாஸ்ட் நம்பர் 8ல் இருக்குது. அப்போது இது என்ன கிடையாது? ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்றத ஜஸ்ட் அதோடைய ஆப்ஷன்ஸோட யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன? இந்த லாஸ்ட் நம்பர் வச்சு இது கண்டிப்பாக என்ன கிடையாது? யூனிட் டிஜிட் வந்து இந்த 3 நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் 1க்கு 1 முடியுது அண்டு 9 ஸ்கொயர் பண்ணால் 1 முடியுது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், 1க்கு 9க்கு இது ரெண்டுத்துக்குமே யூனிட் டிஜிட் என்ன முடியுது? 1 தான் முடியுது. ஸோ இது எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 1ஐயும் 9ஐயும் ஸ்கொயர் பண்ணால் த நம்பர் எண்ட்ஸ் வித் த யூனிட் டிஜிட் 1. இது 9னா வெறும் 9 கிடையாது. இட் கேன் பி த 79 ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து 149 ஸ்கொயராக இருக்கலாம். எனி நம்பர் கடைசியில் 9 இருந்தால் அதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்ன தான் முடியும்? 1ல் தான் முடியும். இப்போ அதே மாதிரி பாருங்கள் 28, இது ரெண்டுத்தோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்ன இருக்குது? 4ல் தான் முடியுது. ஸோ 2,8 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட யூனிட் டிஜிட் 4ல் தான் முடியும். இப்போ அதே மாதிரி பாருங்கள் 3 எடுத்துக்கோங்க, 7 எடுத்துக்கோங்க. 7 அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 97 ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை 277 ஸ்கொயராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கடைசி நம்பர் 7ஆக இருந்தால் நம்மளுக்கு முடியறது என்ன தான் முடியும்? 9ல் தான் முடியும். ஸோ அப்போது 3யும் 7ம் முடிகிற மாதிரி எந்த நம்பர் எடுத்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் 9. அதே மாதிரியே 4, 6
இதில் முடிகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் 6 தான். 5ல் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், இட் எண்ட்ஸ் வித் 5. 0ல் முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், எல்லார் மைண்ட்லேயும் என்ன தோணும், 0 வரும். பட் இல்லை, என்னது, டபுள் ஜீரோஸ் வரும். 0ல் முடிகிற நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டபுள் ஜீரோஸ். இப்போ நீங்கள் 40 × 40 ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும், 4 4s are 16, 2 0 வரும். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் நம்ம என்ன சொன்னோம், இப்படி சொன்னோம் இல்லையா, 18 17 18 ஸ்கொயர் இப்படி சொன்னேன் இல்லையா. இப்போ அதே மாதிரி இதில் இன்னொரு ட்ரிக் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஒன் வந்து ஆல்வேஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் நம்பர் எண்ட்ஸ் வித் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ 2 0 இருக்கலாம், 4 0 இருக்கலாம், 6 0 இருக்கலாம். பட் என்ன, ஆட் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டிப்பாக முடியாது. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க, 16,000 அப்படின்னு கொடுத்தா இது ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிடணும். ஏன் இல்லை, இங்கே 3 0 இருக்குது. 3 0 இருந்தால் அப்போ இது கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக இருக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு வர ஸ்கொயர் நம்பர்ஸு, சம்டைம்ஸ் நம்ம அந்த யூனிட் டிஜிட் ஃபாலோ பண்ணுறது, ஈவன் ஸ்கொயர் ரூட் நான் பின்னாடி சொல்லி தருவேன் இல்லையா, அதுக்கு கூட உங்களுக்கு இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ எனி நம்பர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க, 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயருக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து இந்த கான்செப்ட்லாம் தெரியாது மிஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 13 ஸ்கொயர் பண்ணால் 169 கண்டுபிடிப்பீங்களா, 13 × 13. அடுத்து 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144ன்னு கண்டுபிடிப்பீங்க. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, 25 வருது. ஆனால் இதுக்கு ஆன்சர் 25வா? இல்லை, என்ன பண்ணுவோம், 144லேருந்து 169 வரும். ஆனால் அவங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிட்வீன்னா என்ன அர்த்தம், இந்த 169 சேர்க்கக்கூடாது. அப்போ ஆன்சர் என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிட்வீன் வந்து 24. புரியுதா? இங்கேருந்து இங்கே வரோம் அப்படின்னா 169 சேர்த்தா தான் இந்த சப்ட்ராக்ஷன். ஸோ எனக்கு 169 சேர்க்கக்கூடாது. பிட்வீன்னாலே இந்த டேர்மும் கிடையாது, இந்த டேர்மும் கிடையாது, நடுவில் இருக்கிற டேர்ம் 24. ஓகே, இது சின்ன நம்பர் மேம், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதே வந்து உங்களுக்கு 256 ஸ்கொயருக்கும் 257 ஸ்கொயருக்கும் இதுக்கு நடுவில் இருக்க டேர்ம்ஸ் கேட்டால் 256 × 256 பண்ணி 257 × 257 மைனஸ் இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போது நமக்கு இங்கே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா கொடுக்குறாங்க, கன்சிக்யூட்டிவ், இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸாக இருந்தால், கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம் தமிழில், அடுத்தடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிற நம்பர் அடுத்தடுத்து ஸ்கொயர் நம்பராக இருந்தால் இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னது, 2 × லோவஸ்ட் நம்பர். இப்போ இது இடத்துல லோவஸ்ட் நம்பர் எது, 56ஆ 57ஆ? 256 தான் லோவஸ்ட் நம்பர். அப்போது நீங்கள் 2 × 256 சரி பாருங்கள், 6 2s are 12, 5 2s are 10, 11 2 2s are 5 12. ஸோ அப்போ இதுக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர் இருக்கும், 5 12 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த சம்மில் சொல்லுங்கள் பார்ப்போம். 12 தானே லோவஸ்ட் நம்பர், 13ஆ 12ஆ? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 12 தானே லோவஸ்ட் நம்பர். அப்போ 2 × 12 அப்படின்னா 22 தான் ஆன்சர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த கான்செப்டை நீங்கள் எப்போ யூஸ் பண்ண முடியும், கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம் போகிறீங்க, இல்லை நாளைக்கு நீங்கள் ஒரு 11th போகும்போது ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ரொம்பவே வந்து நம்ம டைமை அதிகமாக எடுத்துக்காமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ சொல்லித்தந்த இந்த 3 ட்ரிக்ஸையும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போமா? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் நம்பர் நெவர் எண்ட்ஸ் வித் 2378. ஓகேவா? இது நம்ம பார்த்தோம். இந்த 4 வர்ற எந்த நம்பருமே என்னது, ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 நம்பர் எங்கே முடிகிற மாதிரி பார்த்தாலும் அந்த நம்பர் என்ன ஆகுது, ஸ்கொயர் நம்பர் இல்லை. நெக்ஸ்ட் என்ன, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் ஈவன். நான் என்ன சொன்னேன், ஒரு நம்பர் 1600ன்னு கொடுக்குறாங்கன்னா இது வந்து 2 டிஜிட் ஜீரோவாக இருக்கிறதுனால இட் கேன் பி த
பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்காக நீங்கள் வந்து 1500 கொடுத்தா இதுவும் அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டால் கிடையாது. 2 0 இருந்தால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் என்னவாக இருக்கணும்? ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து முன்னாடி நம்பர் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. இப்போ அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஆஃப் ஈவன் நம்பர் ஈவனாக தான் இருக்கும். அதாவது இது நம்மளுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். 2 ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஈவன் தான் கிடைக்கும். 2 ஆட் நம்பரை பண்ணும்போது ஆட். ஸோ அப்போது 3 × 3 பண்ணும்போது 9 தான் வரும். கரெக்டாக? ஸோ ஆட் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஆட் தான் வரும். ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஈவன் தான் வரும். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், யூனிட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர். இது நான் சிம்பிளாக மீன் பண்ணியிருக்கேன். யூனிட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர்ன்றதை நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? 1க்கும் 9க்கும் நமக்கு 1 தான் வரும். தென் அகைன் என்ன பார்த்தோம்? 2க்கும் 8க்கும் நம்மளுக்கு 4 தான் வரும். 3க்கும் 7க்கும் நம்மளுக்கு என்ன வரும்? 9 தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர். இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸில் நிறைய சம்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஈஸியாக ஆப்ஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் இஸ் டுவர்ஸ் ஆஃப் லோவஸ்ட் நம்பர். இது என்ன மீனிங் அப்படின்னா, 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் எடுத்தோமா? 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அது என்ன மேம் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு மென்ஷன் பண்ணுறீங்க? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு ஸ்கொயர் நம்பர் இருக்குமா என்ன? இதுவும் பக்கத்து நம்பர். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா நம்பரும் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் தான் இருக்கும். 144க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் 169 தான். இதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்கொயர் நம்பர் இருக்காது. ஸோ அதை நம்ம மீன் பண்ணுறத ஜஸ்ட் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஆர் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னு என்ன சொல்லுவோம்? இதுக்கு நடுவில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லோவஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து பேப்பர்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கும் போதும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு நல்லா மைண்டு இருந்தாலே அந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது? அது என்ன ரிலேஷன்? ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்ன? ஆட் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம தனியாக 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். பட் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், 1 + 3 + 5 + 7 இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுவோமா? 7 + 3 10. இது வந்து 16. 16 அப்படின்றது என்னது? 4 ஸ்கொயர். அப்போது நல்லா கவனிங்க, ஒரு ஆட் நம்பர்ஸ் அதாவது லைனாக இருக்கணும். நீங்கள் 1 5 9 அப்படி இல்லை. கரெக்டாக கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 ஸ்கொயர் வந்துருச்சு. சப்போஸ் இப்போ இதே கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் 1 + 3 + 5 அப் டு உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு 49 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்து ஒன்று என்னவா முடியும்? நம்ம 1 3 5 அது இப்படி போயிட்டு எண்ணிட்டே போயிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பாசிபிளே கிடையாது. பட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே என்ன சொல்லிட்டாங்க? 1 3 5னா ஆட் நம்பர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 50க்கு லெஸ் தென்ல இருக்க ஆட் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ்? பொதுவாகவே நீங்கள் 10க்கு லெஸ் தென்ல ஆட் நம்பர் எத்தனைனா 5ன்னு சொல்லுவோம். ஏன்? ஒரு 10க்குள்ளே 5 ஆட் நம்பர் இருக்கும், 5 ஈவன் நம்பர் இருக்கும். இதுதான் லாஜிக். கரெக்டாக? அப்போ 50ல் 25 ஆட் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் 25 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே எத்தனை தான் வரும்? 25. ஸோ 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர்னால் என்ன? நம்மளுக்கு 625 இஸ் த ஆன்சர். பாருங்கள், பார்த்தவொடனே சொல்கிறேன் பாருங்கள், 1 to 49 ஆட் நம்பர்ஸோட அடிஷன் எவ்வளோன்னு கேட்டால் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இப்போ இது சிம்பிளாக எப்படி எழுதுறோம்? இந்த மாதிரி 1 + 3 + 5 அப் டு n. இந்த இடத்துல என்னன்றது என்னது? ஒரு ஆட் நம்பர். ஓகேவா? இந்த ஆட் நம்பரை வச்சு நம்ம எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே இருக்கிற நம்பரில் எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்க ரிலேஷன். அப்போ இந்த ரிலேஷனை ரிவர்ஸில் சொல்லுவோமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு 16ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டேன். உங்களுக்கு சம்டைம்ஸ் NCERT டெக்ஸ்ட் புக்கில் இந்த கொஷின் இருக்குது. 16 கொடுத்துட்டு இது ஸ்கொயர் நம்பரானு ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதான் கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, வெதர் த 16 இஸ் அ ஸ்கொயர் நம்பர், ஃபைண்ட் இட் அவுட் யூஸிங் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு 16ல் 1 மைனஸ் பண்ணணும்.
என்ன பண்ணணும்? 1 2 3 4ன்னு பண்ணக்கூடாது. ஸ்கொயர் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் தான் ரிலேஷன். அப்போ 16ல் 1 பண்ணால் 15. 15க்கு அடுத்தது என்னது? 3 பண்ணுறீங்க. 3 பண்ணால் 12. 12க்கு அடுத்து 1 3க்கு அப்புறம் 5 பண்ணுறீங்க. 7. அடுத்து ஆட் நம்பர் என்ன? 1 3 5க்கு அப்புறம் 7. ஸோ 0. இந்த மாதிரி 0ல் முடிஞ்சால் இந்த நம்பர் என்னது? 16 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு எதாவது நம்பர் 19 எடுத்துக்கோங்களேன். 19 ஸ்கொயர் நம்பரில் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா 3ல் பண்ணிங்கன்னா 15. அடுத்து 5ல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 10 கிடைக்கும். 10ல் 7 பண்ணிங்கன்னா 3. 3க்கு அப்புறம் 7க்கு அடுத்த நம்பர் 9 -6 வருது. அப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் இது என்னது? இட்ஸ் நாட் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ ஆட் நம்பருக்கும் ஸ்கொயர் நம்பருக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது பாருங்கள். இதை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பண்ணாலே வந்து ஸ்கொயர் கிடச்சிரும். ஆர் மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்து 0 வந்தாலும் நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஒரு சம் பார்ப்போமா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது கிவன் 125 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15625. ஓகேவா? அதாவது 125 ஸ்கொயர் கொடுத்துட்டு 126 ஸ்கொயர் கேட்குறாங்க. இப்போது இது நம்ம போன இதில் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியாவில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? 126 ஸ்கொயரை 126 × 126 போட்டு லீட்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஆர் நான் என்ன ஐடியா சொன்னேன்? இதுவும் என்ன நம்பர்? நெக்ஸ்ட் நம்பரில் இருக்கா? அப்போ 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × லோவஸ்ட். திரும்ப சொல்கிறேன், 125 ஸ்கொயர் 126 ஸ்கொயர் அடுத்தடுத்த நம்பராக இருக்குது, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு போகணும் அப்படின்னா நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது? 2 × லோவஸ்ட் நம்பர்னு சொன்னேன். இப்போ இது ரெண்டுத்துல லோவஸ்ட் நம்பர் என்ன? இது தானே. அப்போ 2 × 125 அப்படின்னா என்ன அர்த்தம்? 250. இந்த பிட்வீன் நம்பர்ஸ் 250. பட் நமக்கு என்ன ஆன்சர் வேணும்? 126 ஸ்கொயர் வேணும். அப்போ அதில் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏன் 1 ஆட் பண்ணுறேன்னு இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 2 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க 4, 3 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க 9. ஓகேவா? இப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எடுத்துட்டேன். இதுக்கும் நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ் நீங்கள் இப்போ இதை வந்து எண்ணி சொல்லிடுவீங்க. 5 6 7 8 4 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணி சொல்லிடுவீங்க. ஆனால் 4 + 4 போனால் 8 தான் வரும். ஏன் மேம் 8 வருது? நான் இதுக்கு பேர் வந்து பிட்வீன் டேர்ம்ஸ். அப்போ இந்த டேர்ம் கிடைக்கணும் அப்படின்னா +1 போடணும். இங்கேருந்து இதுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் தான் 5 6 7 8 4 டேர்ம். ஆனால் எனக்கு 3 ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 4 டேர்ம் கூட ஒரு 1 ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? இதான லாஜிக். ஸோ இப்போ லோவஸ்ட் நம்பர் 2 × 2 பண்ணால் 4 வந்துருச்சு. +1 பண்ணுறேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. லோவஸ்ட் நம்பர் 125, அதை 2 டைம்ஸ் பண்ணும்போது 250. அப்போது எனக்கு 126 ஸ்கொயர் வேணும்னா அதுக்கு ஒரு 1 ஆட் பண்ணா. ஸோ அப்போது இந்த வேல்யூ கூட 251 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் 126 ஸ்கொயர். இது உங்களுடைய NCERT கிரேட் 8ல் இருக்கிற ஒரு கொஷின் இது. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன? 15625 + 251. இதுதான் என்னது? உங்களுடைய கரெக்டான ஆன்சர். சப்போஸ் வந்து நீங்கள் 126 × 126 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அடிஷன் தான் ஆன்சராக வரும். பட் அவங்க உங்களுக்கு அந்த அடிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட. இந்த லாஜிக், அதாவது 2 × லோவஸ்ட் நம்பர், இந்த லாஜிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சம்மை சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? இதில் எவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதோட ட்ரிக்ஸ், அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? அதாவது எனக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது இதே மாதிரியே உட்காந்து மல்டிப்ளை பண்ணி போட மாட்டோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ட்ரிக்ஸ் ஈவன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 10-12 ட்ரிக்ஸ் என்னால் சொல்லித்தர முடியும். பட் அந்த மாதிரி அவ்வளோ ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸே ஒரு ஃபார்முலா மாதிரி ஆகிடும். ஐயோ நான் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமா, எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஈஸியான ட்ரிக்ஸ் ஒரு 2-3 ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்ப்போமா? எனி நம்பர் ends with 5. இந்த ட்ரிக்குக்கு பேர் என்ன? ஏதாவது ஒரு நம்பர் 5ல் முடியுது அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் இப்போ 25 ஸ்கொயர் கேட்குறாங்க. ஓகே, ends with 5 ஸ்கொயர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ends with 5 ஸ்கொயர்.
இப்போ 25 ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இந்த 5 எல்லாம் மறந்துடுங்க. முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, இந்த நம்பரை அடுத்த நம்பர் 2க்கு அடுத்த நம்பர் 3 இதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே 5 ஸ்கொயர் 25 அப்படியே எழுதிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்பரை அதோட நெக்ஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி 25 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போமா, 65 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இப்போ 6 தான் ஃபஸ்ட் நம்பர், 6க்கு அடுத்த நம்பர் என்ன 7. அப்போது என்ன பண்ணணும், நம்ம 40 to 25. இந்த 25ன்றது காமன், ஏன்னா நம்ம ends with 5 பார்க்குறோம் இல்லையா. ஸோ 25. இந்த மாதிரி நீங்கள் 6க்கோ 4க்கோ போட்டாலும் தப்பாக வரும், அது வேறு கான்செப்ட், அதை நான் தனியாக சொல்கிறேன். 5க்கு மட்டும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி இதுதான். ஓகேவா? இப்போ நான் சொல்லட்டுமா, 95 ஸ்கொயர். ஓகேவா? 95 ஸ்கொயருக்கு இந்த வீடியோவை ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா, உங்களால் இந்த விஷயத்த ஜஸ்ட் கிராஸ் பண்ண முடியுமா, பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி 115 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரையும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப் போங்க. ஓகே, இப்போ இதோட ட்ரிக் நம்பர் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ட்ரிக் நம்பர் 2 போகலாமா? இந்த ட்ரிக் நம்பர் 2 போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ends with 5, இது வந்து நாட் ends with 5. 5 இல்லாத மற்ற எல்லா நம்பர்ஸுக்கும் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸும் நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1 ஸ்கொயர் to 20 ஸ்கொயரை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு ஜேஇ எழுத போகிறீங்க, ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம வந்து விஐடி மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்றைக்காக இருந்தாலும் சரி நம்மளோட எய்ம் என்னவாக இருக்குது, ஒரு பெரிய இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மெமரைஸ் பண்ண யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைம் நம்பர்ஸ் நல்லா தரவாக தெரியணும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்லுன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 20 தரவாக தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி க்யூப் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 to 10 தரவாக தெரியணும். மினிமம் 10. என்னால் படிக்க முடியுமாம்னா 15. சூப்பர். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் 30 ஸ்கொயர் வரைக்கும் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சம்ஸு ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ 1 ஸ்கொயர் to 20 ஸ்கொயர் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இதில் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 23 ஸ்கொயரையும் 29 ஸ்கொயரையும் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன், ஒரு நம்பர் அதாவது வந்து இப்போ நீங்கள் 21 ஸ்கொயரை மெமரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் 21ன்றது 7 into 3. ஸோ உங்களுக்கு அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கும். ஆனால் 23 and 29 இஸ் அ ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பரை எப்படி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? இப்போது நீங்கள் ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்படி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு 529 நின்றுடுச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 போட்டு பார்ப்பீங்க, 3 போட்டு பார்ப்பீங்க, 7 பார்ப்பீங்க, 11 பார்ப்பீங்க, ஃபேக்டரைஸ் ஆகாது. ஏன் ஃபேக்டரைஸ் ஆகாது? அது ஒரே நம்பர் என்ன, 23 into 23 தான் 529. அப்போ எப்படி உங்களுக்கு ஃபேக்டரிஸ் ஆகும்? நான் சொல்கிறது புரியுதா? ஏன் இதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னு தெரியுதா? அப்போ 529 பார்த்த உடனே நீ உங்களுக்கு என்ன தோணணும், 23 தோணணும். இல்லைனா நீங்கள் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி உங்கள் டைம்லாம் வேஸ்ட் ஆகி ரொம்ப வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நர்வஸ் ஆகிட்டு உங்களுடைய அந்த எக்ஸாம்ஸே வந்து ரொம்ப ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் சோஷியல்லையும் சயின்ஸ்லையும் எவ்வளோ பேஜஸ் நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் என்ன, ஒரு சிம்பிள் நம்பர்ஸ் தானே. ஒரு ப்ரைம் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இதுக்கு அடுத்த நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ்னால் 31 ஸ்கொயர் இப்படி வர நம்பர்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 23 ஸ்கொயர் என்ன சொல்லிட்டேன், 529 சொன்னா. அதே மாதிரி 29 ஸ்கொயர் வந்து 841. ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரையுமா அட்லீஸ்ட் வந்து இந்த 20 ஸ்கொயர் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ட்ரிக் நம்பர் 2 போகலாமா? இந்த ட்ரிக் நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. யார் யாரெல்லாம் மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எனக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியணும் மேம், இல்லை சிங்கிள் ஸ்டெப்பில் நான் ஆன்சர் சொல்லணுன்றவங்க மட்டும் இந்த ட்ரிக்ஸ் கற்றுக்கோங்க. எனக்கு வந்து இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. பிகாஸ் இது கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன லெவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ 71 ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து நாட் ends with 5. இப்போ இது எப்படி நான் பிரிச்சுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்கொயர் 1. அடுத்தது இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 7 1s are 7, 7 2s are 14, 4. பேலன்ஸ் வந்து ஒரு 1 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7 ஸ்கொயர் பண்ணுங்கள். 49 ஒரு 1 50. ஸோ இப்போ 71 ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன, 5041. என்ன மேம் இது இப்படி ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டீங்க? அப்படி கிடையாது. இதை நீங்கள் பிரித்து எழுத புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்,
1 ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்து இந்த 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்ட்டு 1 இன்ட்டு 2 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது 7 ஸ்கொயர். புரியுதா? இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் ஏதாவது பேலன்ஸ் வந்தால் நம்ம முன்னாடி எப்போ நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க கூட ஆட் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரியே இன்னொரு சம் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது எப்படி புரியுதுன்னு பாருங்கள். இப்போ 28 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் என்னது 64 4 பேலன்ஸ் 6 இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணக்கூடாது, இது மூணுத்தையும் பண்ணணும். 8 2s are 16, 16 2s are 32. அப்போ நம்மளுக்கு 32ம் 6ம் 38. பேலன்ஸ் என்ன இருக்குது 3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்கொயர் என்னது 4 4 + 3 என்னது 7. அப்போ 28 ஸ்கொயர் 784. ஈஸியாக இருக்கா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்பில் தான் இதை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் 53 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இதை தனியாக 3 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 ஸ்கொயர். இதில் ஏதாவது கேரி வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த 53 ஸ்கொயர் அண்ட் 39 ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் இந்த வீடியோவை ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்கிறீங்க. அண்ட் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை இது வந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்ற உங்களுடைய கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். இதை ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. சப்போஸ் எனக்கு இந்த ட்ரிக் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேம் நினைக்கிறவங்க இது மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல ஸ்கொயர் நம்பர்ஸ் 5 பார்த்தாலும் பார்த்தவொடனே சொல்லணும் 9ஆ மேம் இதான் ஆன்சர், 6ஆ இதுக்கு அடுத்த நம்பர், 7ஆ 7க்கு அடுத்த நம்பர் 8, இப்படின்னு டக்குன்னு நம்ம வந்து 5ல் முடிகிற நம்பரையாவது ஈஸியாக சொல்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அண்ட் மறந்துடாதீங்க 1 to 20 ஸ்கொயர் ப்ரைம் நம்பர்ஸோட ஸ்கொயர் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்டை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், லாங் டிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா 49ஐ 2 தடவை எழுதுகிறோம் இல்லையா, 7 இன்ட்டு 7 இதுதான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 7 வந்து 7 ஸ்கொயர் நம்ம எழுதலாமா? இப்போ மேலே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஈஸியாக சொல்லணும்னா 2 தடவை இருந்தால் இந்த ரூட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு தடவை வெளில வரும், அவ்வளோதான் ஸ்கொயர் ரூட். புரியுதா? இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் மேம் அப்படின்னா, இப்போ 7 ஸ்கொயர் இந்த ரூட்டோட சிம்பிளுக்கு, அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து ரேடிக்கல் சிம்பிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிம்பிள் கூட பவர் என்னென்னா 1/2ன்னு அர்த்தம். அப்போ மேலே என்ன இருக்குது 1/2, 2வும் கேன்சல் ஆகிட்டு 7 பவர் 1 அதான் 7. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் எழுதாமல் 2 தடவை இருக்கா, ரூட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு தடவை வரும், அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? ஸோ இதை 2 டைம்ஸ் இருக்கிறத 1 டைம் எழுதும். இது 49ன்றதுனால சிம்பிளாக இருந்தது. சப்போஸ் எனக்கு வந்து 64 இருக்குது மேம், எனக்கு பார்த்தவொடனே 8 8 64 தெரிஞ்சால் ஓகே. இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். அது என்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ்? ஓகே, ப்ரைம்ன்றது என்ன அர்த்தம், ப்ரைம் நம்பர்ஸால் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். 4ஆல் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஸோ ஆல்வேஸ் டூ த ஃபேக்டரைசேஷன் வித் ப்ரைம் நம்பர்ஸ், அதை மறந்துடாதீங்க. இப்போ அடுத்து 2ஆல் பண்ணுங்கள் 16. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2ல் பண்ணிங்கன்னா 8 அண்ட் அகைன் 2ல் பண்ணிங்கன்னா 4 தென் 2 தென் 2. இப்போ இது என்ன அர்த்தம், இந்த இடத்துல நீங்கள் இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் 6 டைம்ஸ் நம்ம எழுத போகிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இதை 6 டைம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 2 7க்கு ஒரு 7 வெளில வரும். இந்த ரூட் அப்படின்னா அதான் அர்த்தம். இப்போ இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 அண்ட் இந்த 2 2க்கு ஒரு 2. ஸோ ஆன்சர் இஸ் 2 2s are 4 4 2s are 8. புரிஞ்சிருச்சா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6. ஸோ 2 பவர் 6. இது எப்படி எழுதுவோம், 2 பவர் 6 the whole power 1/2 because 1/2 is the square root. இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 3 வரும். ஸோ 2 பவர் 3. 2 பவர் 3னா என்ன அர்த்தம், 2 into 2 into 2. ஸோ the answer is 8. ஸோ நீங்கள் இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எழுதியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டை சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இது சின்ன சின்ன சம்மாக இருக்குது, ஸோ அதனால் பண்ண முடியுது. இப்போ இதே மாதிரியே கொஞ்சம் லென்த்தியான ஒரு லாங் சம்மில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 3136 இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 3136 எடுத்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுவோமா.
2 1 டைம்ஸ் பிகாஸ் இது ஈவன் நம்பரில் எண்ட் ஆகிறதுனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து 3ஆல் ஆகுமா அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 இல்லைனா 3ல் பார்க்கணும், 7ல் பார்க்கணும். இது ஒன்றுத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்னது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நம்மளுக்கு மெத்தட் இருக்குது. இப்போ 2 1s are 2 பேலன்ஸ் 1. ஸோ 2 5 டைம்ஸ் 10 பேலன்ஸ் 1, 2 6 டைம்ஸ் 12 பேலன்ஸ் 1, 2 8 டைம்ஸ் 16. அடுத்த ப்ரைம் நம்பர் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம்? 2 7 டைம்ஸ் 14 பேலன்ஸ் 1, 2 8 டைம்ஸ் 16 and 7 டைம்ஸ். மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 3 டைம்ஸ் 6 பேலன்ஸ் 1, 9 2 2 டைம்ஸ் 4 அண்ட் அகைன் பண்ணுங்கள். 2ஆல் பண்ணிங்கன்னா இது ஈவன் நம்பர் இருக்குன்னா நான் திரும்ப 2ஆல் பண்ணிகிட்டே இருக்கேன், வேறு எதுவும் யோசிக்காமல். 2 1s are 2 பேலன்ஸ் 1, 2 9 டைம்ஸ் 18 பேலன்ஸ் 1, 2 6 டைம்ஸ் 12 அண்ட் அகைன் 2 பண்ணிங்கன்னா 2 9 டைம்ஸ் 18 பேலன்ஸ் 1, 2 8 டைம்ஸ் 16 அண்ட் மறுபடியும் 2ல் பண்ணிங்கன்னா 2 4 டைம்ஸ் 8 பேலன்ஸ் 1 9 டைம்ஸ். இப்போ பாருங்கள் 49 வந்துருச்சு. 49 என்ன 3ல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? 9 + 4 எவ்வளோ? 13. இந்த சம் ஆஃப் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம டிவிசிபிலிட்டி ரூலில் டிசைட் பண்ணுவோம், 3க்கும் 9க்கும். அப்போ 49 வராது. அடுத்தது என்ன? 5ல் வராது. தென் 7. ஸோ 7 டைம்ஸ் 49. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் இப்படி எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், 2 டிஜிட்டு 2 2 இருக்கா, அப்போது ஒரு 2 எடுத்துக்கோ. இங்கே 2 2 இருக்கா, ஒரு 2 எடுத்துக்கோ. இங்கே 2 2 இருக்கா, ஒரு 2 எடுத்துக்கோ. இங்கே 2 7 இருக்கா, ஒரு 7 எடுத்துக்கோ. அப்போ இது என்ன ஆன்சர் பாருங்கள், 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 is 56. புரியுதா? இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே வந்து அதை வந்து எழுதுகிறோம். சரி மேம், இப்போ எனக்கு ஸ்கூலில் ஸ்டெப் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 3136 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி எழுதுனீங்க பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ 2 power 6 into 7 power 2. நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிறதுல பாதி வெளியில் வரணும், கரெக்டாக? 2 power 6 by 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3 டைம்ஸ் வரும். 7 power 2 by 2 பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும். அப்போ 8 into 7 56. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பர் ஸ்டெப்ஸோடு சால்வ் பண்ணுறது. இப்போது இது தாண்டி இதில் ஆக்சுவலி நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்குது. பட் நான் அந்த ஷார்ட்கட் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லியிருக்கேன். அடுத்து லாங் டிவிஷனில் எப்படி இதே சம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1296 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஓகே மேம், எனக்கு இது வரைக்கும் புரியுது. ஆனால் இப்போ இது வந்து எந்த மாதிரியான சம்ஸில் கேட்பாங்க, அதாவது ஜஸ்ட் வந்து 3136க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்கன்ற மாதிரி மட்டும் இல்லாமல் வேறு எப்படிலாம் சம்ஸில் இந்த வந்து ஸ்கொயர் ரூட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் 441 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு சைடு ஆஃப் அ ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ சைடு ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு சைடு இன்டூ சைடு, கரெக்டாக? அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 441 இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. சைடுன்றது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 441. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. அப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுது, இந்த மாதிரி நம்மளோட சம்ஸ்லேயும் யூஸ் ஆகும். அப்போ 441 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 441 நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு 2ஆல் கட் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் 2ல் ஈவன் நம்பர் வந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆட் நம்பராக இருக்கிறதுனால 3 டேபிளில் பார்க்கணும். 3 டேபிளோட ரூல் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்து அந்த நம்பர் 3ல் டிவைட் ஆகிடுச்சுன்னா இது டிவைட் ஆகும். 4 + 4 8, 8 + 1 9. அப்போ இதோட சம் வந்து 9 வர்றதுனால இது என்ன பண்ணலாம், நம்ம 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 3 1s are 3 பேலன்ஸ் 1, 3 4 டைம்ஸ் 12 பேலன்ஸ் 2. ஸோ 3 7 டைம்ஸ் 21. இப்போ அதே மாதிரி இதுவும் வந்து 2 இல்லை, அதை எண்ட்ஸ் வித் ஈவன் நம்பர் இல்லை. ஸோ இப்போ 3ல் பண்ணுவோமா, 4 + 1 5, 5 + 7 12. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், 3ல் பண்ண முடியும். அப்போ 3 4s are 12 பேலன்ஸ் 2 அப்படின்னா 3 9 டைம்ஸ் 27.
இப்போது இந்த நம்பர் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? 3 டேபிளில் 5 டேபிள் எதுவுமே வராது இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 7 7 7s are 49. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 441 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 டைம்ஸ் இருந்தால் அது வெளியில் வரும்போது எப்படி ஆகும்? சிங்கிள் டைம் நம்ம வெளியில் எடுப்போம். கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளில வரும்போது, பிகாஸ் இது வந்து கியூப்த் ரூட். இப்போ இது வந்து என்ன, சாரி ஸ்கொயர் ரூட். இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 2 நம்பருக்கு ஒரு நம்பர், 2 7க்கு ஒரு 7. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 21. அப்போ லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன? 21 மீட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் ரூட்டை நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் சம்ஸில் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாகவே வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாலும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுடைய புக்கில் வர கொஷின். ஸோ இப்போ இதுலேயே வந்து நான் நெக்ஸ்ட்டு லாங் டிவிஷன் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஒலிம்பியாட் இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதில் போனீங்கனாலும் அதில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லாங் டிவிஷன் போகலாம். இப்போ இதில் லாங் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? அதாவது 3136 1296. ஸோ இதே சம் 3136 நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். 3136 இதுதான் நமக்கு கொஷின். கரெக்டாக? இப்போ இந்த 3136 லாங் டிவிஷனில் எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம்ம நீங்கள் லாங் டிவிஷனில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சாதாரணமாக சின்ன வயசுலேருந்து டிவிஷன் எப்படி படித்தோம், நம்ம ஒரு லாங் டிவிஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ 128 இதை 2 டேபிளால் பண்ணுங்கன்னா 2 6 times 12. ஓகேவா? பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன, இங்கே 0 வந்துடுச்சு. ஸோ 8 வரும். அப்புறம் 2 டேபிளில் 8 எப்போ வரும்? 4 டைம்ஸ் வரும். ஸோ 8 இப்படி ஒரு டிஜிட்டாக இறக்குவோம் இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட்டில் மட்டும் 2 டிஜிட்டாக இறக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியிலேருந்து 2 டிஜிட்டை வந்து நம்ம மறந்துடணும். ஓகே, கடைசியிலேருந்து 2 டிஜிட் அப்படின்னா இப்போ 336 இப்போ எப்படி பிரிக்கிறோன்னா 31 36. இப்போ இதே ஒரு வேளை 5 31 36ன்னு இந்த நம்பர் இருந்துதான் நீங்கள் எப்படி பிடிப்பீங்கன்னா 36 31 5. இப்படி ஜோடியாக உங்களுடைய எந்த சைட்லேருந்து, இந்த டைரக்ஷன்லேருந்து, நம்மளோட ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸாக பிரிச்சுக்கிட்டே வரணும். கடைசியாக எந்த நம்பர் நிற்கிதோ, அது சிங்கிள் நம்பராக இருந்தாலும் சரி, டபுள் நம்பராக இருந்தாலும், அதை எடுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 36 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 31 எடுத்துக்கோங்க. இப்போ 31க்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன நம்பர்? அதாவது 31க்கு கீழே என்ன நம்பர் வரும்? 5 ஸ்கொயர் 25 வருமா? 31 விட நெக்ஸ்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா 36. ஸோ இதை விட இது பெரிய நம்பர். ஸோ இப்போ 31க்கு கீழே வர ஸ்கொயர் நம்பர் வந்து 25. 25 எதோட ஸ்கொயர்? 5ஓட ஸ்கொயர். ஸோ அப்போ அது எப்படி எழுதுற பாருங்க, 5 × 5. 5 5s are 25. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அவங்க கொடுக்குற நம்பரை நீங்கள் ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸாக பிரிச்சுட்டே வரணும். இங்கே எது வேணால் வரலாம், எய்தர் 5 வரலாம், 15 வரலாம், என்ன நம்பர், ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர், 2 டிஜிட் நம்பர் எப்படி இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 15 இதில் கிடையாது கரெக்டாக நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இந்த நம்பர் 31 எடுத்துகிட்டு 5 5s are 25. இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25ல் 31 போயிடுச்சுன்னா 6ஆ? அடுத்து 2 டிஜிட் இறக்கணும். நான் என்ன சொன்னேன், நார்மலான டிவிஷனில் சிங்கிள் டிஜிட் இறக்குவோம். இங்கே ஸ்கொயர் ரூட்னா 2 டிஜிட்ஸ் இறக்கணும். 636. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இதுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் போட்டாச்சு. அப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ நம்மளுடைய மேலே இது என்ன சொல்லுவோம், டிவைசர் சொல்லலாமா? ஸோ இப்போ மேலே இருக்கிற டிவைசர் இன்ட்டு 2 பண்ணணும். ஓகே, இதில் உங்களுக்கு குவாஷன்ட் அப்படின்றது வந்து குவாஷன்ட்டும் டிவைசரும் சேமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் குவாஷன்ட்னு எடுத்துக்கலாம், ஆர் டிவைசர்னு எடுத்துக்கலாம். ஏன் சேமாக இருக்கும்? இது ஸ்கொயர் ரூட் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் டிவைட் பண்ணுறது தான் மேலே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 5 × 2 வந்து 10. ஓகே, இப்போது இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் போடணும். இங்கே எப்படி 5 5 போட்டோமோ அந்த மாதிரி சேம் நம்பர் தான் இங்கே ரெண்டையுமே நம்ம போட போகிறோம். பாருங்கள், இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 தான், இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 தான். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போடுற நம்பரால் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டில் எனக்கு 6 இருக்குது. ஓகேவா? 6ல் எது வரும்னு சொன்னேன், ஒன்று 4 வரலாம், இல்லை 6 வரலாம் சொன்னேன்னா. பிகாஸ் 4 ஸ்கொயர் 16 ends with 6, 6 ஸ்கொயர் 36 ends with 6. ஸோ நான் ஃபஸ்ட்டு 4 போட்டு பார்க்கட்டுமா?
4 போட்டு பார்த்தா என்ன வரும் பாருங்கள், 104 × 4. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4s are 16. ஸோ 416. எனக்கு இந்த நம்பர் வரல. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 6 போட்டு பார்க்கலாமா, 106 × 6. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6s are 36, 6 1s are 6. ஸோ இப்போ இது எக்ஸாக்டாக வர்றதுனால இங்கே 6 போட்டுட்டு இங்கேயும் 6 போட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் என்ன பண்ண போகிறோம், எடுத்து எழுத போகிறோம். இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 0 வரும். அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டுடைய இந்த 3136 கூடிய நம்பர் என்ன, நம்மளுக்கு 56 இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், 56 தான். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இத்தனை தடவை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணுவோம். பட் ஒன்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம். ஓகேவா, நான் திரும்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்டாக தள்ளிக்கிட்டே வரும். கடைசியில் மீறுற நம்பர் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தாலும் சரி, டபுள் டிஜிட்டாக இருந்தாலும் சரி, அந்த டிஜிட்க்கு கீழே இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி 5 இருந்தது அப்படின்னா இதுக்கு கீழே வர ஸ்கொயர் நம்பர் என்ன, 2 ஸ்கொயர் தான் இதுக்கு கீழே வர நம்பர். கரெக்டாக அந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர் நம்பர் எடுத்துட்டு அதையே மேலேயும் சைட்லேயும் போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ 31 விட கம்மியான ஸ்கொயர் நம்பர் வந்துடுச்சு. இப்போ இதை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வருதா. இப்போ இது எடுத்ததுக்கப்புறம் 2 டிஜிட் இறக்கணும். ஓகே, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி 2 2 இறக்கணும். இப்போ சப்போஸ் 6 டிஜிட் நம்பர் இருந்தால் அடுத்த ஒரு ரிமைண்டர் வரும் இல்லையா, அதில் அடுத்த 2 டிஜிட் இங்கே வரும். ஸோ 2 டிஜிட்டாக இறக்கிட்டு இது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஸோ 10 வந்துடுச்சு. ஓகே, இப்போ 10க்கு பக்கத்தில் நீங்கள் இங்கேயும் சேம் டிஜிட், இங்கே எப்படி 2 5 போட்டிங்களோ அந்த மாதிரி இங்கே சேம் டிஜிட் போடணும். போட்டதுக்கப்புறம் இது மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு சேம் நம்பர் வரணும். அந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், யூனிட் டிஜிட்டை வச்சு பண்ணுறோம். ஓ, எனக்கு இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இது முடியறது 6ல் முடியுது. அப்போ எய்தர் 4 எடுத்துக்கலாம் இல்லை 6 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் 4யும் 6யும் போட்டு பார்த்தா நம்மளுக்கு 6 மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாங் டிவிஷன் சம் இங்கே நான் கொடுத்தோம் இல்லையா 1296, இதே நம்பரை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாங் டிவிஷனில் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ப்ரொசீட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்துட்டே போகிறதுனால ஒரு யூஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பேப்பர் பென் எடுத்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெத்தட் என்னாகும், நம்மளுக்கு நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஸ்கொயர் ரூட்டில் ஷார்ட் டிவிஷன் அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பை விச் 252 ஷுட் பி மல்டிப்ளைட் ஸோ ஆஸ் டு கெட் அ perfect square number. Also find the square root of the square number so obtained. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் காம்படிட்டிவ் கொஷின்ஸ் தான். ஓகேவா. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா 252 கூட அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இவங்க கொடுத்துருக்கிற இந்த 252 அப்படின்றது என்ன நம்பர் கிடையாது, கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்னு அவங்களா சொல்லிட்டாங்க. ஓகேவா. இந்த 252 கூட நீங்கள் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இங்கே 7 வருது அப்படின்னா நீங்கள் 7 பண்ணலாம், இல்லை 7க்கு அப்புறம் 49, இப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் போகலாம். ஸோ இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. இது ரெண்டையுமே உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 252 எடுத்துக்கிட்டிங்களா, இதுதான் நம்மளுடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட். பாருங்கள், ஃபஸ்ட்டு 252வை ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 1s are 2, 2 2s are 4, ஸோ பேலன்ஸ் 1 இருக்கிறதுனால 2 6s are 12. அகைன் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 6s are 12, 2 3s are 6. இப்போ 63 வந்துடுச்சு. 63 என்ன நம்பர், நம்மளுக்கு ஆட் நம்பர் இல்லையா. ஸோ 2 டேபிள் பண்ண முடியாது. ஸோ 3 டேபிளில் பண்ணால் 21, அண்ட் அகைன் 3 டேபிளில் பண்ணால் 7, தென் 7 டேபிளில் பண்ணால் 1. ஓகேவா. அப்போ 252ன்றத நம்ம ஸ்கொயர் நம்பராக வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜோடி ஜோடியாக இருக்கணும். கரெக்டாக. 2 × 2 ஒரு ஜோடி கிடச்சிருச்சு, 3 × 3 ஒரு ஜோடி கிடச்சிருச்சு,
தென் நெக்ஸ்ட் பாருங்க 7 இன்ட்டு என்ன பண்ணால் இது வந்து ஒரு ஜோடி ஆகும். எப்போவுமே என்ன சொன்னால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா அதாவது வந்து 2 குரூப்ஸ் இருக்கணும். இப்போ 2 இன்ட்டு 2 3 இன்ட்டு 3 இருக்க மாதிரி 7 இன்ட்டு 7 இருந்தால் இது என்ன நம்பராக இருக்கும் 252ன்றதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற முடியும். ஸோ அப்போ the smallest whole number என்னது 7. ஸோ இந்த ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னால் இதோட ஆன்சர் என்ன தான் நம்மளுக்கு 7. இந்த நம்பரை நீங்கள் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 252ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாறும். இப்போ பண்ணுங்கள் 7 2s are 14 பேலன்ஸ் 1 7 5s are 35 36 பேலன்ஸ் 3 7 2s are 14 plus 3 17. ஸோ அந்த நம்பர் என்ன 1764 is the perfect square number. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல். இந்த கொஷினை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன இது என்னென்னமோ கேட்குறாங்க, எப்படி அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி மேம் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ். பட் இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி அதை இன்னொரு டைம் அப்படியே மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஈஸியான இந்த ஸ்டெப் கிடச்சிருச்சு. இப்போது இதில் ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க கரெக்டாக. 1764 ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஸோ அப்டைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக 1764 இதுக்கு வந்து மறுபடியும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதை எடுத்து எழுதக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த நம்பர் கூட 7 மல்டிப்ளை பண்ணி தான் இது கிடச்சதுன்னு சொல்லிட்டோம். 252க்கு நமக்கு ஏற்கனவே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 252ல் இருக்கிற நம்பரை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிட்டு நாம் மல்டிப்ளை பண்ண இந்த 7ஐயும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை இந்த சம்மை சால்வ் பண்ணி நீங்கள் காம்படிட்டிவில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3 அண்ட் 2 7க்கு ஒரு 7 எடுத்தாச்சா. அப்போ பாருங்கள் 3 2s are 6 7 6s are 42. அப்போ என்ன அர்த்தம் 1764ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 42 into 42, அதாவது 42 ஸ்கொயர் தான் வந்து நம்மளுக்கு என்னது 1764. ஓகேவா. ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த நம்பருடைய ஹோல் நம்பர் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில். அந்த ஹோல் நம்பரை அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே மேம், இப்போ இங்கே மல்டிப்ளைடு இருந்தது அதனால் நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க. இன்கேஸ் இதே வேர்டிங்க மல்டிப்ளைடுக்கு பதில் எனக்கு டிவைடட் இருந்ததுன்னா நான் எப்படி மேம் எழுதுறது, இது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா. டிவைடட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போஸ் இப்போ பாருங்க நான் இதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல டிவைடடுன்ற வேர்டு இருக்குது அப்படின்னா நாம் 252வை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்தது 2 into 2 into 3 into 3 into 7 கரெக்டாக. இதுதான் நம்மளோட ஃபேக்டரைசேஷன். இப்போ இதில் இவங்க என்ன கேட்குறாங்க, எந்த நம்பரை டிவைட் பண்ணால் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஜோடி இருக்குது, இதுக்கு ஜோடி இருக்குது, இதுக்கு மட்டும்தான் ஜோடி இல்லை. அப்போ இந்த நம்பரை மட்டும் நம்ம டிவைட் பண்ணால் போதுமா, இது டிவைட் பண்ணால் 1 ஆகிடும். அப்போ இது என்ன ஆகும் 2 2s are 4 3 3s are 9 9 4s are 36. இது ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கேட்டால் இங்கேயும் ஆன்சர் என்ன 7 தான். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, டிவிஷன் கேட்குறாங்க. டிவிஷன் பண்ணும்போது நம்மளோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன நம்பர் வந்துடும் 36. புரியுதா. முதல்ல 1724 இருந்தது, இங்கே 36 இருந்தது. ஏன் மாறுது, அதே கான்செப்ட் அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இதை எடுத்து எழுதணும். இதை மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பர் வரும், 7ஐ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன நம்பர் வரும் கரெக்டாக. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36, ஏன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர் ஸோ அப்டைன்ட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன நம்மளுக்கு, இதான் நம்மளுக்கு தெரியுமே 2 into 2 into 3 into 3 கரெக்டாக. ஏன்னா 7ஐ டிவைட் பண்ணதுக்கப்புறம் மீதி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்திங்கன்னா 2 into 3 6. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 வந்து 36 நமக்கு தெரியும். புரிஞ்சிருச்சா. இதுதான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க, மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாலும் டிவிஷன் கொடுத்தாலும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணுறோம். இது மறக்கக்கூடாது. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே மேம், இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டும் கிளியர் ஆகிடுச்சு. இதே வேர்டிங்க அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் இருந்தால் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனில் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே நீங்கள் 7 வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் நான் +7 போட முடியுமா,
ஏதாவது லாஜிக் இருக்குமா இதில்? இதெல்லாம் மல்டிப்ளையில் இருக்குது. நான் இங்கே போய் +7 -7 போட்டால் இது என்ன லாஜிக் இருக்கும்? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்போது நீங்கள் என்னது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ இன்னொரு சம் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதே சம் தான், அதே சேம் சம். ஆனால் இந்த என்ன இருக்குது, 525 ஷுட் பி ஆடட். ஸோ 525 ஷுட் பி ஆடட்னு வரும்போது நீங்கள் என்ன மெத்தட், இங்கே அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். எல்டினா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதே மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் இதை பார்த்தீங்க அப்படின்னா சே சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் வந்து லாங் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை லாங் டிவிஷனில் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். 525. ஸோ லாங் டிவிஷன் நல்லா தெரிஞ்சவங்க அப்படியே என் கூடவே சால்வ் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த 25 ஒதுக்கிட்டோம், 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ 5க்கு லெஸ் தென் ஆன ஸ்கொயர் நம்பர் எது, 2 ஸ்கொயர் 4. இதுதான் 5 விட கீழே இருக்க நம்பர். ஸோ அப்போ 2 2 2 2s are 4. பேலன்ஸ் என்ன இருக்குது, 1. இந்த 2 டிஜிட்ஸ் அப்படியே இருக்குன்னா 125. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவோம், இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக. செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 2s are 4. அண்ட் இங்கே பக்கத்தில் போடுற நம்பர் நம்மளுக்கு என்ன வரணும், இது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5ல முடியும், ஆப்வியஸ்லி 5 மட்டும்தான் நமக்கு 5ல முடியும். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 45 × 5. இங்கே ஒரு சில ஸ்டூடெண்ட் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, 45 × 25ன்னு போட்டுறீங்க. ஆக்சுவலி 25 பண்ணக்கூடாது. 25ஐ நம்ம ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 45 × 5 தான். 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, 5 4s are 20, 22. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் பாருங்கள். இப்போ 525 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாங் டிவிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், லாங் டிவிஷனில் இந்த 2 நம்பரை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு 5 மட்டும் எடுத்துக்கணும் கரெக்டாக. இப்போ 5ஐ விட கம்மியாக இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எது, 2 ஸ்கொயர் தான் வந்து 5ஐ விட கம்மியாக இருக்கும். அப்போ அதை 2 ஸ்கொயர் 4ன்றதுனால லெஸ் தென் 5 வருது. ஸோ அப்போ 2 டைம்ஸ் 4 எழுதிட்டோம். நமக்கு பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள், 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 டிஜிட் அப்படியே இறக்கணும் கரெக்டாக. சிங்கிள் டிஜிட் இறக்குறது நார்மல் டிவிஷன், 2 டிஜிட் இறக்குறது தான் நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் டிவிஷன். இப்போது செகண்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் 4. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு நம்பர் போடணும். இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் நம்ம கரெக்டாக வந்து 5 5 போட்டுருவோம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, 525 கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது கூட நீ ஒரு நம்பர் ஆட் பண்ணி தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர வைக்கணும் கரெக்டாக. அப்போ 125க்கு லெஸ் தென் வர்ற மாதிரி ஒரு நம்பர் நம்ம இங்கே எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், 4 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறேன், 2 போடுறேன். 2 போட்டுனா எனக்கு வந்து இங்கேயும் நான் 2 போட்டேன்னா 42 × 2 வந்து 84 வருது. ஓகே, இதை விட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்போ 3 போட்டு பார்க்குறேன். 43 × 3, 3 3s are 9, 4 3s are 12 வருது. 129 வருது. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 129 இருந்தால் தான் 125 129 வந்து 0 ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 3 போடுறேன், இங்கே 3 போடுறேன். இங்கே என்ன இருந்திருக்கணும், +4 இருந்திருக்கணும். இந்த 125க்கு இது வந்து +4 இருந்திருந்தால் எனக்கு கரெக்டாக என்ன ஆகுது, 0 ஆகுது. அப்போ 525 கூட நான் என்ன ஆட் பண்ணணும், 4 ஆட் பண்ணியிருந்து இங்கே 29 இருந்திருந்தா அது கீழே வரும்போது 29 ஆகிட்டு கரெக்டாக 0 ஆயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? 525ன்ற நம்பர் +4 ஆட் பண்ணால் நம்ம வந்து என்ன கிடைக்கும், 529 கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை நம்ம எப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தடில் இந்த 5 எடுத்துகிட்டு லெஸ் தென் 2 பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 வந்துருச்சு, 25 கிடச்சிருச்சு. பட் நம்ம நம்பர்ஸ் செக் பண்ணும்போது என்ன வருது, 43 × 3 வந்து 129 வருது. அப்போ இங்கே 129 இருந்தால் தான் நான் மைனஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ண முடியும், 0 கிடைக்கும். அப்போ 129 இருக்கணும்னா வாட் ஷுட் பி ஆடட், 125 நீங்கள் 129 மாற்றணும்னா +4 ஆட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், 525 + 4 529 அப்படின்றது தான் வந்து என்னது, நம்மளுடைய ஆக்சுவல் ஸ்கொயர் நம்பர். அப்போ
இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 529ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டாங்கன்னா 529 என்ன பண்ண முடியும்? 23 இன்ட்டு 23 தான் நம்மளுக்கு என்னது? 529. கரெக்டாக நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? 23யும் 28 ஸ்கொயரும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா 23 ஸ்கொயர் தான் 529. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த சம் வந்து ஷுட் பி ஆடட் கேட்டால் லாங் டிவிஷன் பண்ணோம். இப்போ இதே சம்மில் நீங்கள் இந்த இடத்துல சப்ட்ராக்டட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 525ல் என்ன வேல்யூ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும்னு கேட்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இது சின்ன நம்பர்ன்றதுனால ஈஸியாக சொல்லிடலாம். 23க்கு முன்னாடி நம்பர் என்ன? 22. ஓகே, அதோட ஸ்கொயர் தான் இங்கே வரப்போகுதுன்னு சொல்லிடலாம். பட் இதை வந்து நீங்கள் சம்மாக சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ இது 23 கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அண்ட் +4 கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்க்கு முன்னாடி எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது? 3 கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 2 2s are 4 போட்டுட்டீங்க. அண்ட் 2 மல்டிப்ளை பண்ணி 4 போட்டாச்சு, 25 இறக்கியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் போடுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே 43 போட்டோம். ஏன்? இதை விட எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதில் மைனஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் நம்மளுக்கு என்ன வந்தது? 42 இன்ட்டு 2 வந்து 84 வந்தது. கரெக்டாக? ஸோ அப்போ 42 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்னது? 84. ஸோ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 அண்ட் 12ல் 8 போயிடுச்சுன்னா 41. ஸோ இப்போ இந்த நம்பர்லேருந்து நீங்கள் 41 மைனஸ் பண்ணுங்கள். 525 மைனஸ் 41 என்ன வருது பாருங்கள் நம்மளுக்கு? 12னா 8 484. ஸோ அப்போ நம்மளுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடட்? சப்ட்ராக்டட் கேட்டிங்கன்னா நீங்கள் 525 மைனஸ் 41 பண்ணணும். மைனஸ் 41 பண்ணால் யூ வில் கெட் 484. அண்ட் இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484 இஸ் 22 ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நம்பர். கரெக்டாக? அதாவது நம்ம நடுவில் நம்பர் 525 தான் நம்மளோட கொஷின். 525ல் +4 ஆட் பண்ணிங்கன்னா 529. தட் இஸ் 23 ஸ்கொயர். இதுலேயே நீங்கள் மைனஸ் 41 பண்ணிங்கன்னா 484. தட் இஸ் 22 ஸ்கொயர். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சம் இந்த கொஷினுக்குன்னு இல்லை, வாட் எவர் கொஷின் அவங்க கொடுத்தாலும் சரி, சப்ட்ராக்டட் அப்படின்ற வேர்ட் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரில் என்ன மைனஸ் பண்ணால் அட்ஜஸ்ட் ஆகும்னு பார்ப்பீங்க. அதே அடிஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா இது கூட என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒலிம்பியாட் சம்ஸ் வேணும் மேம், நான் ப்ரீவியஸ் இயர் ஒலிம்பியாட்ஸ் இல்லை ஒரு காம்படிட்டிவ் கொஷின்ஸை சால்வ் பண்ணக்கூடிய கொஞ்சம் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மாடல் சம்ஸ் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி போஸ்ட் பண்ணுற கொஷின்ஸை நீங்கள் 1 or 2 கொஷின்ஸ் டெய்லி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்? இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். ஸோ பெரிய சம்ஸ் சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.